இப்போ என்ன நறுக்கிறேன்? மோர் சாம்பார் வைக்க போறேன். சரி. அதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் நறுக்கிக்கிறேன். ஓகே, மோர் சாம்பாரா? சரி. இந்த தண்ணிக்குள்ளே போட்டுருவேலா நறுக்கி? கத்திரிக்காய் கலர் போயிடும்னு, ஆக்சிடைஸ் ஆகிடும்னு. ஓ, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணிட்டேன். ஆமா, இது ஒரு டம்ளர் தயிரை இது பண்ணிருக்கீங்களா? சிலிப்பி வச்சிருக்கேன். ஓஹோ, இப்படி மத்தால இது பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து பருப்பு போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இது ஒரு ஹாஃப் கப் பருப்பு இருக்கும்ல? அரைச்சு விட்ட மோர் சாம்பார். அரைச்சு விட்ட மோர் சாம்பார். பருப்பு, மோர், ஓகே, கசகசா, மிளகா, தனியா, கடலைப்பருப்பு இதெல்லாம் இப்போ வறுக்க போறேன். இதில் வறுக்க போறேன். வறுத்துட்டு பச்சை இதெல்லாம் அப்புறம் கடுகு தாளிச்சு போட்டிருக்கே சொல்லலாம். ஓகே, இது இப்போ வறுக்க போறேன். நல்லெண்ணெய். ஓகே, நல்லெண்ணெய். இது கொஞ்சம் சுட்ட உடனே சுட வேண்டாம். மிளகாயை போட்டுட்டு ஓகே, இதெல்லாம் அப்புறம். ஓகே, அழகா இருக்கு, ரெடியாக வச்சுருக்கேன். இது தியாடிகே சில்லி போடுங்க. போடலாம்ல? இன்னும் போடலாம். நான் போடலாம். நீ போடு. நானே ஒன்னொன்னா போட சொல்லி போட்டாதானே தெரியும். முதல்ல கடலைப்பருப்பு. மிளகா வத்தலுக்கு அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுலாம். இது தனியாவும். ஓகே, தனியா, கசகசா வண்டி கடைசி கொஞ்சம் இது வறுபடு. இது ஹாஃப் டீஸ்பூன் அம்மா. தனியா நீங்க 1.5 டீஸ்பூன் போட்டு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், 4 மிளகா வத்தல் இது ஹாஃப் டீஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன். ஓகே, நல்ல கசகசா. ஓகே, இது எல்லாத்தையும் வறுத்துட்டு கோல்டனா 1 கிலோ இருக்கணும். நம்ம சாம்பாருக்கு வறுக்கிறோமோ அது மாதிரி தான். ஓகே அம்மா. இப்போ இது கேஸை வந்து மீடியம்லேயே தான் வச்சுக்கலாம்ல? சின்னதாக கொஞ்சம் சாமானுக்குலாம் சின்னதாக வச்சுருந்தா தான் சரியாகும். நிறைய இருந்தால் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். இது உடனே இதுவாயிடும். ஆஹா, என்ன ஃப்ளேவர்மா! கடலைப்பருப்பு, கொத்தமல்லி எல்லாம் செவந்துடுத்து, மிளகாயும் வறுபட்டுடுத்து. இப்போ எடுத்து இது கொட்டிடணும். ஓகே, ஆற வைக்க. அதே கடாயை எடுத்துருக்கேன். அதில் இப்போ என்ன பண்ண போகிறேன்? கடுகு, வெந்தயம் ரெண்டும் இது போட இருக்கும். அது நல்லெண்ணெய், திருப்பி நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் போட போகிறேன். கடுகு வெடிக்க விட்டு வெந்தயம். ஓகே, அது நல்லெண்ணெய் தான் பெட்டர்ல? ஆமாம், உடம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் இருக்கும். இல்லை, அது வெடிக்கட்டும். வெந்தயம் கொஞ்சம் கோல்டனாக ஆகும். மீனாம கடுகு வெந்தயம் நல்லெண்ணெயில் வெடிச்சாச்சு. இப்போ இஞ்சி, பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, இஞ்சி. அம்மா பத்திரம் தெறிக்கப்போம். வதக்கிட்டு இப்போ இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட போகிறோம். மொத்தம் வதக்கிட்டு வேக விட போகிறோம். வதக்கிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட போறீங்களா? ஓகே, ஏன்னா மோர்லேயே வெந்தால் சரியாக வராது. அதான் சொன்னேன், வேக வைக்கணும். ஓகே, மீனமா இது வதக்கியாச்சு. தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் விடலாமா? இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாட்டர். இது என்ன ட்ரவுன் முழுகிற அளவாமா? ஆமாம், அப்போ தானே வேகும். ஓகே, வேகும். உப்பும் போடுறீங்களா? போட்டுருங்க. எவ்வளோ வேணா போட்டு. மோரை ஊற்றுறேன். ஓகே,
ஊற்றிட்டு மோர் ஊற்றிட்டேன். ஓகே, இதை அரைச்சதை காமிங்க எல்லாத்தையும். இவ்வளோ சாஃப்டாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். என்னென்னா கசகசா அப்போ தான் சேர்ந்துக்கும். தனியா இது ஆமாம். அழகா இருக்கு கலர். பருப்பு நான் ஆட் பண்ணுறேன். நம்ம இன்னும் கேஸ் ஆன் பண்ணலை மேதான். ஏன்னா இது கொஞ்சம் கொதி வந்த உடனே, ஏன்னா அது ரொம்ப வெந்து போயிடுது. ஆமாம், அது போட்டால் ஒரே குழஞ்சு போயிடும். இது கொதி வந்தப்புறம் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரி சரி. இந்த வெந்த வெஜிடபிள்ஸ் போட போகிறேன். முருங்கைக்காய். ஓகே, போடுங்க. அந்த இதெல்லாமும் கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து இது நல்லா கொதிக்க கொதிக்க திக் ஆகிடும். ஆமாம். ஓகே, சாம்பார் மாதிரியும் இருக்கும், மோர் குழம்பு மாதிரியும். ஓகே, அதனால இது பேர் என்ன? மோர் சாம்பார். ஓகே, இது கொஞ்சம் கொதிக்கிற குழம்புல ஒரு ஸ்பூன் அரிசி மாவை போட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டோம். ஓகே, இப்போ இனிமேல் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியே போட போகிறோம். ஃபைனலாக போட்டு காமிச்சிடலாமா? போட்டு கொத்தமல்லி அதுவே அடியில் போயிடும். அதை பார்த்து என்ன மீனாமா? என்ன சொல்லு? மோர் சாம்பார். அது என்ன சொல்லி? சேர்த்து கிடையாது. சில பேர் புளி சேர்த்துக்க மாட்டாங்க. புளி சேர்த்துக்காத போது இந்த மாதிரி சில பேர் புளி சேர்த்துக்காத பிறகு அப்போ இந்த மாதிரி சாம்பார்லாம் வச்சு சாப்பிடலாம். அப்படியா? புளி சேர்க்காத இருக்கா? எவ்வளோ பேர் இருக்காது. அப்போ இந்த மாதிரி சாப்பிடலாம். இதுல பருப்பும் இருக்கு, தயிர் இருக்கு, கறிகாயும் இருக்கு, பருப்பும் இருக்கு, மோரும் இருக்கு. குழந்தை டிஃபன் பாக்ஸுக்கும் சேர்க்கலாம். ஒன்றும் வீணாவையா? ஏன்னா தேங்காய்லாம் போடல. என்னம்மா என்ன சொல்லு? கல்ச்சட்டி பத்தி ஏதோ சொல்லு. கல்ச்சட்டிலாம் முன்னெல்லாம் கிராமத்தில் இருக்கும். தயிர் துவச்சு அந்த தயிர் எடுத்து கடைஞ்சி எல்லாம் பண்ணுவா. அது அந்த கல்ச்சட்டியில எது இருந்தாலும் ஒண்ணுமே ஆகாது உடம்புக்கு. அது மாதிரி எங்கள் அக்கறையெல்லாம் நிறைய அந்த கல்ச்சட்டி வச்சுருந்தா இதெல்லாம் யூஸ் பண்ணுவா. அதுதான் நல்லா இருக்கும். தயிருக்கு தனியா, குழம்புக்கெல்லாம் தனியா. இதுல சாதம் பசிஞ்சு வச்சா வீணாவே ஆகாது. தயிர் ஜாமே இதுல பசிஞ்சு வச்சா ஒன்றும் ஆகாது. அதனால அப்போ அதெல்லாம் அதில் தான் பண்ணுவா. இப்போதான் எல்லாம் வருஷம் இப்போ இருக்கிற வருஷம்ல அவ்வளோ நாய் தான் தாங்கிறது. Please subscribe to my channel and don't forget to hit the bell icon for early notifications, and stay healthy, and most important, have fun cooking. Bye bye.